தமிழகத்தில் விளையாட்டுத்துறையின் உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் ஆகியோர் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசு கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினர். விழாவில் பேசிய அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், அடுத்த ஒலிம்பிக் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் அதிக அளவில் பங்கேற்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். தமிழக அரசின் புதிய விளையாட்டுக் கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், தமிழகத்தில் விளையாட்டு உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். பல ஹை ஆல்டிடியூட் ட்ரைனிங் சென்டர்ஸ் முதல்ல ஊட்டியில் உருவாக்குனாங்க. இன்றைக்கி அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் மையம் மதுரையில் NCC சென்டருக்கு பக்கத்தில் உருவாக்கப்பட போகிறது. பல இடங்களில் இந்த மாதிரி பயிற்சி மையங்கள் உருவாக்கப்பட போகின்றன. பல்கலைக்கழகங்களோடு இணைந்து செயல்பட போகிறோம். இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களோட அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 390 கோடி கொடுத்துருக்குறாங்க. அதில் பெரிய அளவில் அவங்க விளையாட்டு கட்டமைப்புகளும் வலுப்படுத்த போகுது.